தேவாவுக்கும் பூங்கொடிக்கும் திருமணம் நடக்குது. திருமணத்தில் அதிக பேர் கலந்துக்கலை, கொஞ்சம் பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. தாலி கட்டி முடித்த பிறகு அவங்க அப்பா வந்தார். கூட அவருடைய மனைவி 2 குழந்தைங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினான் தேவா. பிறகு அதே கல்யாண மண்டபத்தில் ஒரு ஓரமாக அவங்க அம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்க கண்ணில் கண்ணீர். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு இருக்கும். எல்லா சடங்குகளும் முடிஞ்ச பிறகு வாங்க அவங்க அம்மாக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலான்னு பூங்குடி சொல்ல, ஆனால் அவன் மறுத்துட்டான். நான் வரமாட்டேன், வேண்டாம், இப்படிலாம் பேசக்கூடாது, நீங்கள் சிங்கிள் மதராக இருந்து உங்களை நல்லா படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அமர்த்தினது உங்கள் அம்மா தான், அதை மறந்துடாதீங்க, அவங்க ஆசீர்வாதம் வேணும். இல்லை, எனக்கு அவங்கள மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு